மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாக்ஷாத் விஷ்ணு சனாதனஹா. தற்போது நாம் 108 திவ்யதேசங்களுக்குள்ளே வடநாட்டு திருத்தலங்களை தரிசித்து கொண்டு வருகிறோம். முதலில் ஆந்திர பிரதேசத்தில் அகோபலத்திலிருந்து திருவேங்கடத்திலிருந்து தொடங்கி கொண்டோம். அப்படியே ஏறி வந்து நைமிஷாரண்யத்தில் பகவானை தரிசித்து கொண்டு அதற்கு பிறகு ராமனுடைய அவதார ஸ்தலமான அயோத்தியை தரிசித்தோம். அங்கிருந்து ஹிமாச்சல பர்வதத்தை அடைந்து பத்ரிகாசிரமம், தேவப்பிரயாகை, அதே போல திருப்பிரிதி என்கிற 3 திவ்யதேசங்களையும், நேபாளத்துக்குள் இருக்கக்கூடிய அழகான சாலக்கிராமம் என்கிற திவ்யதேசத்தையும் தரிசித்தோம். அதோடு மலைகளில் நம்முடைய பிரயாணம் முடிவடைந்தது. மறுபடியும் அந்த ஹிமாச்சலத்திலிருந்து கீழே இறங்கி உத்தரப்பிரதேசத்திலே அழகான யமுனை நதியின் கரையில் இருக்கக்கூடிய மதுரா என்கிற திவ்யதேசத்தை வந்து அடைந்துள்ளோம். இது நம்முடைய நிகழ்ச்சியின் கணக்கில் 73வது திவ்யதேசம். மதுரா என்பது கண்ணனுடைய அவதாரத்தாலேயே சிறப்பு பெற்றது. ஆனால் அது ஒன்று மட்டும் இந்த ஊருக்கு பெருமை கிடையாது. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் இந்த மதுரையை பற்றி பாடுகிறாள். இந்த மதுரை முதலில் எங்கு இருக்கிறதுன்னு பார்த்தால், தில்லியிலிருந்து ஆக்ரா என்கிற ஊருக்கு செல்லும் பாதையிலே ஆக்ராவுக்கு சற்று முன்புதான் மதுரா என்கிற ஊர் வருகிறது. ரயில்வே ஸ்டேஷனே இருக்கிறது மதுரா என்கிற இடத்தில். அங்குதான் பகவான் கண்ணனுடைய அவதாரம் ஏற்பட்டது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல கிடையாது, மதுரா என்கிற ஊரிலே என்று தெரிவித்தேன். அந்த ஊருக்கு பெருமை துவாபர யுகத்தில் கண்ணன் பிறந்ததால் மட்டும் அல்ல, ஒவ்வொரு யுகத்திலும் இந்த ஊரை விட்டு பிரியாமல் பகவான் இருந்திருக்கிறாராம். அதனால்தான் ஆண்டாள் மன்னு வடமதுரை மைந்தன் என்று பாடுகிறாள். மன்னுதல் என்றால் ஒரு இடத்துல பொருந்தி இருப்பது, விட்டு பிரியாமல் இருப்பது என்று பொருள். கண்ணன் எப்போது விட்டு பிரியாமல் இருந்தார்? கண்ணன் அவதரித்தது மதுரையில். அன்று இரவே புறப்பட்டு கோகுலத்துக்கு சென்று விட்டார். அதுக்கப்புறம் 10 வயசு ஆகும்போது மதுரைக்கு வந்தார். சில ஆண்டுகள் அங்கு இருந்திருக்கலாம். உடனேவே துவாரகை என்கிற பட்டணத்தை ஏற்படுத்தி கொண்டு எல்லாரோடும் அங்கு சென்று விட்டார். அப்போ பகவான் மதுரையில் ரொம்ப நாள் வாழவே இல்லை. அப்போ ஆண்டாள் மன்னு வடமதுரை மைந்தன் என்று ஏன் பாடுகிறாள்? கண்ணன் மன்னி இருக்கவே இல்லையேன்னு பார்த்தால், கண்ணன் மன்னி இருக்கவில்லை, ஆனால் நாராயணன் விடாமல் இந்த ஊரோடு தொடர்புபட்டு கொண்டே இருப்பாராம். கிருதயுகத்திலும் சரி, திரேதாயுகத்திலும் சரி, துவாபர யுகத்திலும் சரி, கலியுகத்திலும் சரி, இந்த மதுரைக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு அருந்ததே கிடையாது. அதனால தான் மன்னு வடமதுரை மைந்தன் என்று தெரிவிக்கிறாளாம். அப்படி என்ன தொடர்பு? கிருதயுகத்தில் திரேதாயுகத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தால் அதற்கு சில புராண கதைகளை நாம் பார்க்க வேண்டும். முதலில் துருவன் என்கிற ஒரு பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்வயம்புவ மனு என்று முதல் மனு. பிரம்மாவாலே இந்த உலகத்தில் மக்களை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட 14 மனுக்களுக்குள்ளே முதல் மனுவுக்கு ஸ்வயம்புவ மனு என்று பெயர். அவருக்கு பிரியவ்ரதன், உத்தானபாதன் என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். அந்த உத்தானபாதனுக்கு மகனாக பிறந்தவன் தான் துருவன் என்பவன். அவனுக்கு வீட்டில் ஏதோ சண்டை ஏற்பட்டது. அவன் ஒரு தாய், அதாவது அவனுடைய உத்தானபாதனுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒரு மனைவிக்கு பிறந்தவன் உத்தமன், மற்றொரு மனைவிக்கு பிறந்தவன் தான் துருவன். அந்த துருவன் தன் தகப்பனார் மடியில் அமர்ந்து விளையாட வேண்டும்னு ஆசைப்பட்டான். அப்போ உத்தமனுடைய தாய் இருக்கிறாளே, அவளிடத்துல தான் அந்த அரசனுக்கு உத்தானபாதனுக்கு பிரியம் அதிகம். துருவனுடைய தாயினிடத்தில் அவ்வளவு ஆசை கிடையாது. அதனால் அந்த தாய், உத்தமனுடைய தாய் வந்து, நீ மடியில் உட்காரக்கூடாது, உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது, வேண்டுமானால் பகவானை குறித்து தவம் செய்து என் வயிற்றில் பிறந்தால்தான் உனக்கு தகப்பனார் மடியில் விளையாடும் பாக்கியம் கிடைக்கும். அதே போல இந்த அரியணையில் அமர வேண்டும் என்றாலும் நீ என் வயிற்றில் பிறந்தாக வேண்டும் என்று கடுமையாக பேசினாள். துருவனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஓடி தாயினிடத்திலே வந்தான். தாய் சொன்னாளாம், சரியாத்தானே சொல்லியிருக்கா, நீ தவம் செய்து பார், பகவானிடத்திலே பிரார்த்தித்துக்கொள் என்று தெரிவித்தாள். சரின்னு ரோஷத்தோட ஊரிலிருந்து புறப்பட்டு நேர காட்டுக்கு போய் தவம் செய்ய போகிறேன் என்கிற வேகத்திலே குழந்தை புறப்பட்டான். 5 வயது குழந்தை துருவன். அவன் போவதை பார்த்து நாரதர் வழியிலே தடுத்தாராம். பிள்ளாய், என்ன நினைக்கிறாய்? நாராயணனை காண்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு யோகிகளால கூட முடியாத காரியத்தை நீ எப்படி செய்துவிட முடியும்? நீ சின்ன குழந்தை தானே,
இப்படியெல்லாம் ரோஷப்பட்டு முடிவெடுக்காதே, திரும்ப வீட்டுக்கு போகணும்னு நாரதர் சொல்லி பார்த்தார். அப்போ துருவன் கேட்கவில்லை. அதெல்லாம் முடியாது, நான் பகவானை கண்டாக வேண்டும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் நான் தவத்தின் மூலம் அவனை மகிழ்வித்து கண்டுவிட வேண்டும். அதற்கு ஏதாவது வழி உண்டா என்று நீர் சொல்ல வேண்டும்னு நாரதரிடத்துல கேட்டார். அப்போ நாரதர் அவனுக்கு எங்கே தெரியுமா சொல்றார்? தத்தாத கச்ச பத்ரம் தே யமுனாயாஸ்தடம் சுச்சி ரம்யம் மதுவனம் எத்திர சாநித்தியம் நித்யதா ஹரேஹே என்று நாரதர் துருவனுக்கு செய்யக்கூடிய உபதேசம். தாத்த பிள்ளாய் தத் கச்ச அந்த இடத்துக்கு போன்னு தெரிவித்தார். எந்த இடம்னால் யமுனாயாஸ்தடம், யமுனையுடைய கரையிலே மதுவனம் என்று ஒரு காடு. அப்போ மதுரான்னு ஊர் கிடையாது, இதெல்லாம் கிருத்தயுகத்தின் தொடக்கத்தில் எப்போவோ உலகம் தோன்றின போது. அப்போ மதுவனம் என்கிற ஒரு காடு மட்டும்தான் இருந்தது. புண்ணியம் மதுவனம், அந்த மதுவனத்துக்கு ரொம்ப புண்ணியத்தன்மை உண்டு. அங்கு தவம் செய்தால் பல மடங்கு பயன் கிடைக்கும். அதை விட என்ன பெருமை தெரியுமா? சாநித்தியம் சர்வதா ஹரேஹே, ஹரி என்கிற பெருமான் அந்த இடத்தில் எப்போதும் சாநித்தியம் செய்கிறார். மதுவனத்தை விட்டு அவர் பிரிவதே கிடையாது என்று நாரதர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டாள் வார்த்தையில் என்ன இருக்கு? மன்னு வடமதுரை மைந்தன். நாரதர் என்ன சொல்றார்? சாநித்தியம் நித்யதா ஹரேஹே. ரெண்டு பேரும் ஒரே கருத்து. மதுவனத்தில் மதுரையில் பகவான் எப்போதும் இருக்கிறார்னு தெரிவித்தார்கள். அப்படி என்ன இருக்கார்? இந்த துருவன நேர மதுரைக்குத்தான் போகிறார். அந்த காட்டிலே தவம் செய்து 6 மாதங்களுக்குள்ள பகவானையே நேரடியாக கண்டு அவருடைய அனுகிரகத்தால பல வரங்களை பெற்றுக்கொண்டார். இது புராணம் சொல்லக்கூடிய சரித்திரம். அப்ப பகவான் எப்போதும் மதுவனத்தை விட்டு பிரிவதே கிடையாதாம். முதல் யுகம் கிருதயுகத்திலே 2 பெருமைகள் இந்த இடத்துக்கு உண்டு. பகவான் வாமனாவதாரம் செய்த போது இந்த இடத்தை தான் ஆசிரமமாக கொண்டு நிறைய தவம் செய்திருக்கிறார் என்றும் ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. அதே போல வராகப் பெருமான் இங்கு வந்துதான் ஓய்வெடுத்தாராம். பூமியை இடந்தெடுத்து ஹிரண்யாக்ஷனோடு சண்டை போட்டு கொன்ற பிறகு யமுனை நதிக்கரையில் விஸ்ராம் காட் அப்படின்னு இப்பவும் இருக்கு. அந்த விஸ்ராம் காட்டுக்கு பக்கத்திலேயே அழகா கருப்பு வராக பெருமான், நிறைய உயர்ந்த மூக்கோடு 2 கோரை பற்கள்ல பூமி பிராட்டியை தூக்கி கொண்டிருப்பார். 4 புஜங்களோடு நல்ல திண்மையான வடிவத்தோடு இருக்கிறார். அந்த வராக பெருமானுக்கு சந்நிதியும் இருக்கிறது. காலா வராக், கருப்பு வராகமூர்த்தியாக இந்த இடத்திலே காட்சி கொடுக்கிறார். அந்த வராக பெருமான் ஓய்வெடுத்தது இந்த நதிக்கரையில் தானா. விஸ்ராம் காட், காட்னா படித்துறைன்னு அர்த்தம். யமுனையில பல படித்துறைகள் உள்ளன, அதுல ஒன்று விஸ்ராம் காட்னு சொல்லப்படுகிறது. அப்ப திரிவிக்ரமனோடும் தொடர்பு, வராக பெருமானோடும் தொடர்பு முதல் யுகத்திலே. அடுத்து 2வது யுகம் திரேதா யுகத்தில் ராமன் எப்ப இங்கே வந்தார்? ராமனுக்கும் மதுவனத்துக்கும் என்ன தொடர்பு என்னால் நேரடியாக தொடர்பு கிடையாது. ஆனா ஆழ்வார் ஒரு இடத்துல பாடுகிறார், இளவணன் தன்னை தம்பியால் வானேத்தி என்று குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். இளவணன் லவணாசுரன் என்று ஒருவன் இந்த மதுவனத்தை ஆக்கிரமித்து கொண்டு வாழ்ந்து வந்தானாம். எத்தனை ரிஷிகள் இங்கு இருந்தாலே எல்லாருக்கும் உபத்திரவம் செய்து கொண்டிருந்தான். மக்களால் இந்த இடத்தில் வாழவே முடியவில்லை. அப்ப ராமன் அயோத்தியிலே அரசாண்டு கொண்டிருந்தார். இது ராமாயணத்திலும் இருக்கக்கூடிய கதைதான். ஆழ்வாரும் பாடுகிறார். உத்தரகாண்டத்திலே ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மதுவனத்தில் இருந்த மக்கள் எல்லாம் நேர ராமனிடத்திலே போய் முறையிட்டார்களாம். நீதான் அரசன், நீதான் வந்து அந்த அரக்கனை கொன்று எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டார். சரின்னு ராமன் புறப்பட தயாராகும் போது சத்ருகனன்னு கடைசி தம்பி இருக்காரே, அவர் முன்னாடி வந்து, ராமா நீ இப்பதான் பெரிய வனவாசமெல்லாம் போய்விட்டு திரும்ப வந்திருக்கிறாய், மறுபடியும் நீ ஊரை விட்டு செல்லுவதில் மக்களுக்கு விருப்பம் இருக்காது, அதனால் நீ போக வேண்டாம், இந்த சின்ன காரியத்தை நான் முடித்து விடுகிறேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்கிறார். சரின்னு சத்ருகனனை உபதேசங்களை பண்ணி ராமன் அனுப்புகிறார். ரொம்ப அழகான உபதேசம். எப்படி போக வேண்டும், எப்படி சண்டையிட வேண்டும், சண்டையிட்ட பிறகு அந்த இடத்துல நீயே ஒரு நகரத்தை உண்டாக்கு என்று ராமன் சொல்லுகிறார். போறோம், ஒரு இடத்துல அரக்கனை கொன்று விடுகிறோம், அதோட அரசனுடைய காரியம் முடியலையே, அங்க இருக்கிற மக்கள் நன்றாக வாழ்வதற்கு வேண்டிய உபாயங்களை செய்ய வேண்டும். அதனால ராமன் சொல்றார், போய் சண்டை போட்டு திரும்ப உடனே வந்துடாத, அங்கேயே இருந்து ஒரு ஊரை நிர்மாணம் செய்து அங்க இருக்கும் மக்களை எல்லாம் நன்றாக பார்த்துக்கொள் என்று ராமன் தெரிவிக்கிறார். அப்ப லவணாசுரனை சத்ருகனன் போய் கொல்லுகிறார். கொன்ற பிறகு அங்கு மதுரா என்கிற ஒரு ஊரையே அந்த சத்ருகுணன் தான் ஏற்படுத்தினார். 12 வருஷங்கள் அங்கேயே ராஜ்ய பரிபாலனம் பண்ணாராம். அதற்கு பிறகு ராமனே புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போகிறார் என்கிற ஒரு பேச்சு வரும்போதுதான் சத்ருகுணன் திரும்பவும் புறப்பட்டு அயோத்திக்கு வந்து விடுகிறார். அதுக்கு மேல ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியவில்லை. அப்படி சத்ருகுணன் மூலம் தொடர்பு. நேரடியாக ராமன் மதுவனத்துக்கு வராவிட்டாலும்
தம்பி மூலமாக இந்த இடத்தில் அரக்கனை அழித்து மதுரா என்கிற பட்டணத்தை பகவான் ஏற்படுத்தினார். இது 2வது யுகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. 3வது யுகம் துவாபர யுகம். கேட்கவே வேண்டாம். கீழ் பகவான் கண்ணனாக வந்து பிறந்ததே இங்குதான். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. இந்த ஊரை பற்றி சொல்லும்போது இந்த ஊரே புண்ணியமான ஊராம். புண்ணியமானதுனால் நாம் என்னென்ன ஆசைப்படுகிறோமோ, சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆசைப்படுறோமே, அது அனைத்தையும் இந்த ஊரே பெற்று கொடுக்கும். பாபஹரி, நாம் இத்தனை நாளாக தவறு செய்து சேர்த்து வைத்த பாபங்களை எல்லாம் இந்த ஊரில் வாழ்ந்தாலே நாம் போக்கிக் கொள்ளலாமாம். சுபா, சுபானா ஆனந்தமாக இருக்கலாமா. அப்போ 3 பயன்கள் மதுரா நகரத்துக்கு. இங்கு இருக்கும்போதே ஆனந்தமாக இருக்கும். இங்கு இருக்கிறதுனாலே பழைய பாபங்கள் எல்லாம் போயிடும். இங்கு இருக்கிறதுனாலேயே மேலே எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அனைத்தையும் அடையலாமாம். புண்ணியா பாபஹரி சுபா. எப்படி இவ்வளவு பெருமை வந்ததுனால், எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாக்ஷாத் விஷ்ணு சனாதனா. பகவான் என்றும் இருக்கக்கூடிய சனாதனமான விஷ்ணுவே வந்து இந்த இடத்தில் பகவான் கண்ணனாக பிறந்தார். அதனால இந்த ஊருக்கு இவ்வளவு ஏற்றம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப துவாபர யுகத்திலும் கண்ணன் அவதரித்தபடியால் பகவானோடு தொடர்பு. கலியுகத்திலும் எத்தனையோ இடங்களில் பகவான் அர்ச்சாரூபியாக கோவில் கொண்டு சேவை சாதிக்கிறார். மூலைக்கு மூலை கண்ணனுடைய சன்னதி உண்டு. எங்கு பார்த்தாலும் இந்த இடத்தில் யமுனா தேவி. பெருசா மற்றவர்கள் ருக்மிணி சத்யபாமைக்கெல்லாம் இந்த இடத்துல பெருசா கோவில்கள் கிடையாது. இந்த இடத்துல வந்தாலே ஒரு பக்கம் ராதை, மற்றொரு பக்கம் யமுனை. பகவானுடைய அஷ்டமகிஷிகளுக்குள்ளே காளிந்தி யமுனையும் ஒருத்தி. அப்ப ராதை யமுனை இந்த 2 பேரால புடைசூழப்பட்டு தான் பகவான் கண்ணன் இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். இது மதுரா நகரத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். இது முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ள ஒன்று. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சேதி சப்தைதே மோக்ஷதாயகாக என்று 7 முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் உள்ளன. அயோத்தியா, ராமன் அவதரித்த அயோத்தி முதன்மையான ஸ்தலம். மதுரா, கண்ணன் அவதரித்த மதுரை. இதுக்கு 2 விதமாகவும் பேர் உண்டு. மதுரான்னு சொன்னா மிகவும் இனிமையான, மதுரம்னாலே இனிமை தானே, இனிமையான ஊர், அதனால மதுரான்னு பெயர். இல்ல மதுரா அப்படின்னு பெயர் சொல்லுவது உண்டு. அப்பனா மதன ஆதார பூமி. மதனம்னா கடைவது. பிருத்துன்னு ஒரு அரசன் இருந்தான் முன்காலத்தில். அந்த பிருத்து பூமியிலிருந்து செல்வங்களையெல்லாம் கடைந்து மறுபடியும் எடுத்தாராம். இவருடைய அப்பா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வேணன்னு பெயர். அவர் ரொம்ப தீய அரசனாக இருந்தபடியால் பூமி தாய் தன்னுடைய செழிப்புகள் எல்லாம், செல்வங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள இழுத்துட்டாளாம். இது என்ன செல்வங்கள்? தங்கம், வைரம், வைடூரியம், நிறைய செல்வங்கள் பூமியில் இருக்கின்றன. அந்த செல்வம் எல்லாம் தீயவன் கையில் போய்விட்டால் தவறாக பயன்படுத்தி விடுவான். அதனால இதையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு மொத்த செல்வங்களையும் உள்ளுக்குள்ள இழுத்துட்டாளாம் பூமி தாய். அந்த வேணனுடைய ஆட்சி முடிந்து அவன் மகன் பிருத்து ஆட்சிக்கு வருகிறான். பிருத்து ரொம்ப நல்லவர், தர்மத்தையே கடைப்பிடிக்கக்கூடியவர். அதனால பூமித்தாயிடம் பிரார்த்தித்து அந்த செல்வங்களை எல்லாம் மறுபடியும் கடைந்து ஒரு பசுமாடி வடிவத்தில் அந்த பூமியை ஆக்கி கறந்த அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தாராம். அந்த மதனம் செய்யப்பட்ட இடமானபடியால மதுரானும் பெயர் உண்டு. இனிமையான இடமானபடியாலே மதுரா என்றும் இந்த இடத்துக்கு பெயர் சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு முக்தி தரும் க்ஷேத்திரம். அயோத்தியை, மதுரை, மாயான்னு சொன்னா ஹரித்வாரம், காஷி வாராணசி, காஞ்சி காஞ்சிபுரம், அவந்திகா உஜ்ஜைன், துவாரிகா. இந்த 7 இடங்கள் தான் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அதில் இந்த மதுராவும் ஒன்று என்பது இந்த இடத்துக்குடைய பெருமை. பகவானே வந்து பிறந்து விட்டார் என்றால் அதற்கு மேலே ஒரு இடத்துக்கு பெருமை சொல்லவே வேண்டாம். அதுவும் நமக்கு நெருக்கமான கிருஷ்ணாவதாரத்தோடு தொடர்பற்ற க்ஷேத்திரம். இதனுடைய பெருமைகள், இங்கு நாம் தரிசிக்க வேண்டிய தலங்கள், ஆழ்வார்கள் இந்த ஊரை அனுபவித்தது, இதை அனைத்தையும் வரும் பகுதிகளிலே நாம் பார்க்கலாம்.